السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وصحبه أجمعين وبعد. இது ஹிஜ்ரி 1447 ரமதானுடைய மாதம், 2026 மார்ச் மாதம். முதல் மனிதரும் முதன்மை பகைவனும் என்ற தலைப்பில் தொடர் வகுப்புகளை நாம் பார்த்து கொண்டு வருகிறோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த வரலாறுடைய ஆரம்ப கட்டம், இப்லீஸ் ஷைத்தானாக ஆனது, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தொண்டர்களாகிய ஒட்டுமொத்த மானுட சமூகம் அவற்றுக்கு எதிரியாக முதன்மை பகைவனாக அந்த இப்லீஸ் ஆனது. அந்த முதன்மை பகைவனான அந்த இப்லீஸ் ஆகிய ஷைத்தானுடைய தாக்குதல்களில் இருந்து, சூழ்ச்சிகளில் இருந்து நாம் எப்படி நம்மை காப்பாற்றிக் கொள்வது என்பதுதான் இந்த தொடர் வகுப்புகளுடைய விஷயமாக அமைந்திருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். அதை நம்ம பார்த்துக்கிட்டே வரும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்ததை பார்த்தோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமில் இருந்து அவங்களுடைய மனைவியான ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களை படைத்ததையும் பார்த்தோம். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய முதுகு பகுதியில் இருந்து, இடுப்பு பகுதியை ஒட்டிய அந்த முதுகு பகுதியில் இருந்து அதற்கு பிறகு வரக்கூடிய எல்லா மனிதர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெளிக்கொண்டு வந்து விட்டார். எல்லா மனிதனுடைய உயிர்களும் அங்கே இருக்கின்றன அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். அது சம்பந்தமாக நம்ம கடைசியா ஒரு ஹதீஸை பார்த்திருந்தோம் இல்லையா? ஜாமி திர்மிதியிலும் முஸ்தத்ரக் அல் ஹாக்கிமிலும் வரக்கூடிய ஹதீஸ், ஸஹீஹ் அல் ஜாமியிலும் ஷர்ஹ் அகீதத்து தஹாவியாவினுடைய தாலீக், அதுல அல் அல்பானி இதை ஆதாரபூர்வமானது அறிவித்திருந்தாங்க என்பதை பார்த்தோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கின்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதாக, லம்மா خلق الله آدم مسح ظهره. அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமை படைத்த போது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த முதுகு இடுப்பு பகுதியை அல்லாஹ் மஸ்ஹ் செய்தார்கள். فسقط من ظهره كل نسمة هو خالقها من ذريته إلى يوم القيامة. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த முதுகு இடுப்பு பகுதியில் இருந்து அப்படியே உதிர்ந்தாங்க. அப்படியே கூட்டம் கூட்டமாக கொத்து கொத்தா உதிர்வதை போல மனிதர்கள் உதிர்ந்தார்கள். குல்லு நஸமத்தின் ஹுவ ஹாலிகுஹா மின் ذُرِّيَّتِهِ இலா யௌமில் கியாமah. கியாமத் நாள் வரைக்கும் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தொண்டர்கள் என்று யாரையெல்லாம் படைக்கப் போகின்றார்களோ அத்தனை மூச்சு விடும் மனிதர்களும் அங்கே கொண்டு வரப்பட்டுட்டாங்க. இதுக்கு அடுத்து உள்ள வார்த்தை, அதை கவனித்துக் கொள்ளுங்கள். இன்றைய வகுப்புல நம்ம பார்க்க போறதுக்கு அது அவசியமானது. ثُمَّ عَرَضَهُمْ عَلَى آدَمَ. அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சாங்க? ثُمَّ அதற்கு பிறகு عَرَضَهُمْ அவர்கள் எல்லாரையும் ஆதமுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்னாடி வரிசையை வச்சு காண்பிச்சாங்க. قال, அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேக்குறாங்க, ஐயு ரப்பி மன் ஹாஉலாஇ, ஐ ரப்பி மன் ஹாஉலாஇ, ரப்பே யார் இவர்கள் என்று கேக்குறாங்க. அப்போ ரப்பு தஆலா சொல்றாங்க, قال هؤلاء ذريتك, உம்முடைய ذرية, உம்முடைய வழித்தோன்றல்கள் என்று சொன்னாங்க. இதை நம்ம முந்தைய வகுப்புல பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த ثم عرضهم على, அதை கவனிச்சுங்க. ثم عرضهم على آدم, ஆதமுக்கு அவங்க எல்லாம் எடுத்து காண்பிக்கப்பட்டாங்க. அப்ப ஆதம் என்ன கேக்குறாங்க? من هؤلاء, அல்லாஹ் என்ன சொல்றாங்க? هؤلاء ذريتك. இந்த ثم عرضهم على هؤلاء இதெல்லாம் ஞாபகத்துல வச்சுக்க. இப்ப இன்றைய வகுப்புக்குள்ள நம்ம போவோம் இன்ஷா அல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றல் எல்லாரும் எடுத்து காண்பித்தாங்க இல்லையா? அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் எல்லாரையும் பார்த்தாங்க, எல்லா மனிதர்களையும் பார்த்தாங்க, நல்லவர்கள் கெட்டவர்கள் எல்லாரையும் பார்த்தாங்க, முஸ்லிம்கள் காஃபிர்கள் என்று எல்லாருமே அவங்க பார்த்துட்டாங்க. யார் யார் அப்படிங்கறதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். அல்லாஹ் அவங்களுக்கு ஒவ்வொருத்தருடைய பேரையும் அவங்களுடைய குணங்களையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்லிட்டாங்க. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் ஒவ்வொரு மனிதரையும் அறிந்திருந்தாங்க.
யாரெல்லாம்? அப்ப இந்த ஹதீஸுடைய தொடர்ச்சியில வருது. தாவூத் அலைஹிஸ்ஸலாமை பார்த்தாங்க, ஒரு மனிதரை பார்த்தாங்க. அவருடைய 2 கண்களுக்கு மத்தியில பிரகாசமாக ஒரு ஒளி இருந்தது, ஒரு வெளிச்சம் இருந்தது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கேட்கிறாங்க, இது யார் என்று கேட்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, இது உங்களுடைய வழித்தொண்டர்கள் வரக்கூடிய தாவூத் என்று சொல்றாங்க. தாவூத் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், அந்த நபி. அவங்களதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே பார்த்திருக்கிறாங்க. அப்போ பெயரெல்லாம் கூட ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரிஞ்சிருக்கு. ஒவ்வொருத்தருடைய பெயரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுத்து, அவங்களுடைய குணங்கள், பண்புகள் என்ன, அவங்களுடைய செயல்கள் என்னவாக இருக்கும் என்றெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே சொல்லிட்டாங்க. அப்ப தன்னுடைய வழித்தொண்டர்கள்ல வரக்கூடிய நபிமார்கள், ரசூல்மார்கள் அவங்களையுமே அவங்களுக்கு தெரியும். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியும். அதே போல தன்னுடைய வழித்தோன்றர்கள்ல வரக்கூடிய மனிதர்கள்ல வரக்கூடிய மிக மோசமான மனிதர்களை பற்றியும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அங்கே தெரிந்து கொண்டார்கள். ஏன்னா ஒவ்வொரு மனிதருடைய பெயரும், அவங்களுடைய பண்பு நலன்களும், அவங்களுடைய செயல்களும் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ்வால் சொல்லிக் கொடுக்கப்பட்டு விட்டார். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு நல்லவங்க தெரிஞ்ச மாதிரி கேட்டவங்களுக்கு தெரியும். சரி, இப்ப நம்ம வருவோம். எங்க வருவோம்? அல் குர்ஆன் சூரத்துல் பக்ரா 2வது சூராவுடைய 30, 31, 32 இந்த 3 ஆயத்துகளை இன்றைக்கு நம்ம பார்க்க போறோம். அவற்றுடைய விளக்கங்களை பார்த்து இந்த வகுப்பை நாம் தொடர்கின்றோம் இன்ஷா அல்லாஹ். بعد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه وإذ قال ربك للملائكة إني جاعل في الأرض خليفة உம்முடைய ரப் மலக்குகளிடத்தில் சொன்னபோது என்ன சொன்னாங்க? இன்னி ஜாயிலுன் ஃபில் அர்தி ஹலீஃபா, நிச்சயமாக நான் பூமியில் ஹலீஃபாவை கொண்டு வரப் போகிறேன், ஹலீஃபாவை அமைக்கப் போகிறேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அப்ப மலக்குகள் என்ன கேட்டாங்க? அத்தஜஅலு ஃபீஹா மன் யுஃப்ஸிது ஃபீஹா வயஸ்ஃபிகு الدماء ونحن نسبح بحمدك ونقدس لك. அதுல பூமியில யார் குழப்பம் சீர்குலைவு செய்வார்களோ, யார் தங்களுக்குள் சண்டையிட்டுக் கொண்டு ரத்தத்தை ஓட்டுவார்களோ அவர்களையா நீங்க கொண்டு வர போறீங்க? நாங்க உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொண்டு துதித்துக் கொண்டிருக்கிறோம், உங்களுடைய புகழை சொல்லி துதித்துக் கொண்டிருக்கிறோம், உங்களை புனிதப்படுத்திக் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு கேட்கிறாங்க. இதனுடைய விளக்கம் எல்லாம் நம்ம முன்னாடியே பார்த்தோம். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பதில் சொல்றாங்க? இன்னி அலமு மா லா தஅலமூன். மலக்குகள் இங்கே ஒரு சந்தேகம் கேட்கிறாங்க. கலீஃபா அப்படிங்கிறது ஒரு பொறுப்பு, ஒரு அமானத். அந்த பொறுப்பை நிறைவேற்றக்கூடியவர்கள் அப்படின்னு வரும்போது மனிதர்கள் அதற்கு சரியான தகுதி உடையவர்களா அப்படின்னு சொல்லி மலக்குகளுக்கு சந்தேகம் வருது. ஏன் அந்த சந்தேகம் வந்ததெல்லாம் நம்ம முந்தைய வகுப்புல விரிவாக பார்த்துட்டோம். அப்ப அந்த சந்தேகத்துக்கு தெளிவு அவங்க எதிர்பார்த்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட கேட்கிறாங்க. இதுல அல்லாஹ்வுடைய ஹிக்மா, ஞானம் என்ன இருக்கு, மனிதனை பற்றி தாங்கள் அறியாத இன்னும் விஷயங்கள் என்னென்ன இருக்குதுன்னு தெரிந்து கொள்வதற்காக அவங்க கேட்கிறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பதில் சொல்றாங்க? மிக சுருக்கமான ஒரு பதில். இன்னி அலமு மா லா தஅலமூன். நிச்சயமாக நான் அறிவேன் நீங்கள் அறியாதவற்றை. நீங்க அறியாதது நிறைய இருக்கு, அவற்றையெல்லாம் நான் அறிவேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதில் சொல்லிட்டாங்க. மனிதனை பற்றி, மனித சமூகம் எப்படிப்பட்டதா இருக்கும், அந்த மனித சமூகம் பூமியில என்ன செய்யும், இதை பற்றியெல்லாம் வழக்குகள் அவங்களுடைய அறிவின் அடிப்படையில ஒரு முடிவுக்கு வர்றாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்றாங்க? இல்ல, நீங்கள் அறியாத விஷயங்கள் நிறைய இருக்கின்றன, அவற்றை நான் அறிவேன் என்று அல்லாஹ் சொல்லிட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரிவான ஒரு விளக்கத்தை இங்க கொடுக்கல, மிக சுருக்கமான ஒரு விளக்கத்தை தான் கொடுத்தாங்க. ஏன்? அதை சொல்லி புரிய வைப்பதற்கு பதிலாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறாங்க? அதை மலக்குகளுக்கு சொல்லி புரிய வைப்பதற்கு பதிலாக அதை செயலிலே காண்பித்து புரிய வைப்பதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே அடுத்து ஒரு செயல் செய்யறாங்க. மலக்குகளுக்கு ஒரு பிராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் காட்டுறாங்க. மனிதர்களை நீங்க இப்படி நினைச்சீங்க இல்லையா, மனித சமூகம் இப்படிப்பட்டதுன்னு. அப்போ ஒரு பிராக்டிக்கலா செயல் ரீதியா ஒண்ணு பாருங்க, மனிதர்கள் எப்படிப்பட்டவங்க, எந்த அளவுக்கு சிறந்தவங்க அப்படிங்கிறத பாருங்க என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காண்பிப்பதற்காக அடுத்து என்ன செய்யறாங்க? வஅல்லம ஆதம அல் அஸ்மாஅ குல்லஹா. அல்லாஹ் ஆதமுக்கு எல்லாவற்றினுடைய பெயர்களையும் கற்றுக் கொடுத்தார்கள். இப்ப இங்க ஒரு கேள்வி வருது. அஸ்மா குல்லஹா, அஸ்மா அப்படின்னா என்ன? இஸ்ம் அப்படின்னா பெயர், ஒன்று சிங்குலர், ஒற்றையாக சொல்றதுக்கு இஸ்ம் அப்படின்னு சொல்றோம். ஒருத்தருக்கு சொன்னா இஸ்ம்.
நிறைய பேருக்கு சொல்றதா இருந்தா அஸ்மா அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இஸ்மா அப்படிங்கிறது ஒருமை, சிங்குலர். அஸ்மா அப்படிங்கிறது பன்மை, ப்ளூரல். அஸ்மா குல்லஹா, எல்லாவற்றினுடைய பெயர்களையும் ஆதமுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுத்துட்டார். இப்ப எல்லாம் அப்படின்னு எது சொல்லப்படுது? எல்லாம்னா எல்லாமா? அப்படியும் ஒரு விளக்கம் இருக்கு. அப்துல்லா பின் அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு கொடுத்த விளக்கத்தை இமாம் இப்னு கஸீர் அவங்களுடைய தஃப்சீர்ல பதிவு செய்றாங்க. உங்கள்கிட்ட வந்து தாபீன்ல சிலர் கேட்கிறாங்க. வெவ்வேறு அறிவிப்புகள் இருக்கின்றன. அப்ப அல்லாஹ் எல்லாவற்றையும் கற்றுக் கொடுத்தாங்களா? இந்த ஆயத்துக்கு என்ன விளக்கம் அப்படின்னு கேட்கும்போது, ஆமா, எல்லா பொருட்களுடைய பெயர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுத்தார் என்று சொல்றாங்க. அப்ப மனிதர்கள் எதையெல்லாம் பயன்படுத்துவாங்களோ, எதோடெல்லாம் வந்து மனிதர்கள் பழக வேண்டிய விஷயங்கள், தேவைகள் ஏற்படுமோ, அத்தனை பொருளுடைய பேரும் கற்றுக் கொடுத்தாங்க என்று சொல்றாங்க. இது ஒரு விளக்கம். இதே குர்ஆன் விளக்குவதையாகட்ட இன்னொரு விளக்கம் இருக்கு. அந்த விளக்கம் என்ன அப்படின்னா, அடுத்த வரியில வருது. வஅல்லம ஆதம அஸ்மாஅ குல்லஹா, ஆதமுக்கு அல்லாஹ் எல்லா பெயர்களையும் கற்றுக் கொடுத்தாங்க. சும்ம அரதஹும் அலல் மலாயிகா, இங்க உள்ள வார்த்தையை கவனிங்க. சும்ம அரதஹும் அலா, இது ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்கா? சும்ம அரதஹும் அலா, யாருக்கு? அல் மலாயிகா. இந்த சும்ம அரதஹும் அலா அப்படிங்கறத நம்ம எங்க பார்த்தோம்? இன்றைய வகுப்பினுடைய ஆரம்பத்திலேயே நான் சொல்லியிருந்தேன். ஜாமிய திர்மிதியிலும் முஸ்தத்ரக் அல் ஹாக்கிமிலும் வரக்கூடிய ஹதீஸ். அல் அல்பானி அதை ஆதாரப்பூர்வமானது என்று சஹீஹ் அல் ஜாமியிலும் ஷரஹ் அகீதத்து தஹாவியாவுடைய அவங்களுடைய தாரீக்கையும் அறிவித்திருந்தாங்க என்று சொல்றோம். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிற ஹதீஸ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. அதுல என்ன வருது? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய தஹர், அவங்களுடைய முதுகு பகுதி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மஸஹ் செய்து, அதிலிருந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு வழித்தோன்றலா வரக்கூடிய எல்லா மனித உயிர்களையும் முதிர்க்க செய்து விட்டார்கள். அப்படியே எல்லாம் உதிர்ந்து வந்துட்டோம். எல்லா மனிதர்களும் வந்தாச்சு. அதற்கு பிறகு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்றாங்க? சும்ம அரதஹும் அலா ஆதம், ஆதமுக்கு அவற்றை எல்லாவற்றையும் வைத்து காண்பித்தார்கள். அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தைகள் எவை? சும்ம அரதஹும் அலா ஆதம், ஆதமுக்கு அந்த அந்த மனிதர் எல்லாருமே டிஸ்ப்ளே பண்ணப்பட்டாங்க. ஆதமுக்கு முன்னாடி வச்சு காண்பிக்கப்பட்டாங்க. இந்த ஆயத்துல என்ன வார்த்தை வருது? அதே வார்த்தைகள் தான். சும்ம அரதஹும் அலா அல் மலாயிகா. அங்க வந்து ஆதமுக்கு அல்லாஹ் எல்லாத்தையும் காண்பித்தாங்கன்னு வருது. இங்க மலக்குகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாத்தையும் காண்பித்தாங்க. சும்ம அரதஹும் அலல் மலாயிகா. அப்ப இந்த ஹதீஸை, இந்த ஹதீஸ்ல உள்ள அந்த வார்த்தைகளை எல்லாவற்றையும் சுற்றி காண்பித்து சில விளக்குரையாளர், குர்ஆன் விளக்குரையாளர் முஃபஸ்ஸிரூன் என்ன சொல்றாங்க? வஅல்லம ஆதம அல் அஸ்மா குல்லஹா, ஆதமுக்கு எல்லாவற்றுடைய பெயர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னு வரும்போது, அந்த எல்லாம் அப்படிங்கிறது எதை குறிக்குது? எல்லா பெயர்கள்ன்றது எவற்றுடைய பெயரை குறிக்குதுன்னு வரும்போது, இங்க அரதஹும் என்ற அந்த வார்த்தையை சுட்டி காண்பிக்கிறார். அரத அப்படின்னா டிஸ்ப்ளே பண்றது, எடுத்து காண்பிப்பது. எதை அப்படின்னு வரும்போது ஹும் என்ற அந்த வார்த்தையை சுட்டி காண்பிக்கின்றான். இது சிந்திக்கக்கூடிய ஆக்கில் ஆக இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கு தான் வந்து இந்த ஹும் அப்படிங்கிறது சொல்லப்படும். அப்ப அவர்களை இங்க எடுத்து காண்பித்தார்கள். தும் அரதஹும் அலா அல் மலாயிகா, மலக்குகளுக்கு அரதஹும் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எடுத்து காண்பித்தார்கள் என்று வருது. அந்த ஹும் அப்படிங்கிறத சுட்டி காண்பித்து, அப்ப இது அந்த மனிதர்களை சுட்டி காண்பிக்கக்கூடிய வார்த்தை தான் என்று அந்த விளக்க உரையாளர்கள் முன்வைக்கிறார். இந்த இரண்டு விளக்கங்களும் ஒன்றுக்கொன்று முரண்படுகின்றதா அப்படின்னு கேட்டா, வெளி பார்வைக்கு முரண்படுவது போல் தோற்றமளிக்கும். ஒரு குழு விளக்க உரையாளர்கள் என்ன சொல்றாங்க? எல்லா பொருட்களும் அப்படி. இன்னொரு குழு விளக்க உரையாளர்கள் என்ன சொல்றாங்க? எல்லா மனிதர்களையும் அப்படின்னு சொல்லி. இதுல முரண்பாடு இருக்குதா அப்படின்னா, இல்ல, வெளி தோற்றத்துக்கு தான் முரண்பாடு மாதிரி தெரியும். உண்மையில அங்க முரண்பாடு இல்லை. எல்லாவற்றுடைய பெயரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொன்னார்கள் அப்படின்னா, கற்றுக் கொடுத்தார்கள் அப்படின்னா, அதுல எல்லா மனிதர்களுடைய பெயர்களும் வரத்தானே செய்யும்.
அப்ப எல்லாவற்றையும் என்று எடுத்துக்கொண்டால் அதுல எல்லா மனிதர்களும் அடங்கிடுவாங்க. இதுல எல்லா மனிதர்களுடைய பெயர்களையும் கற்றுக் கொடுத்தாங்க என்று சொன்னாலும் அதுவும் சரிதான். மனிதர்கள் மட்டுமல்ல, இன்னும் எல்லா பொருட்களுடைய எல்லா உயிரினங்கள், உயிரில்லாத பொருட்கள் எல்லாவற்றுடைய பேரும் சொல்லிக் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாலும் அதுவும் சரிதான். இதுல எந்த முரண்பாடும் இல்லை. ஆனா இதுல நம்ம முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உடைய அந்த முதுகுத்தண்டு பகுதியில், இடுப்பு பகுதியில் இருந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றல்களை கொண்டு வந்தாங்க. அந்த வழித்தோன்றல்களுடைய முதுகு பகுதியில் இருந்து அவர்களுடைய வழித்தோன்றலை கொண்டு வந்தாங்க. இப்படியாக ஒட்டுமொத்த மனித சமூகமும் அங்கே கொண்டு வரப்பட்டு விட்டது. அவங்க எல்லாரையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செஞ்சாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு முன்வைத்து காண்பித்தார்கள். காண்பித்தது மட்டுமல்ல, அவங்க எல்லாருடைய அவங்க எல்லாருடைய பெயர்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு சொல்லிட்டாங்க. இப்ப இங்க இஸ்ம் பெயர், அதனுடைய பன்மைதான் அஸ்மா என்று நம்ம பார்த்தோம். இந்த இஸ்ம் பெயர்னு வரும்பொழுது ஒரு பொருளுக்கு பெயர் இருக்கு. இந்த பெயரை வைத்து அந்த பொருளுடைய தன்மையை தெரிந்து கொள்ள முடியுமா அப்படின்னா, மனிதர்கள் இன்னைக்கு பெயர் வைக்கும்போது அந்த மாதிரி வைக்கிறது இல்லை. ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைத்த பெயர்கள், ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கற்றுக் கொடுத்த பெயர்கள், அதையெல்லாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு பெயருக்கும் அதனுடைய பண்பு தன்மை அப்படிங்கிறது இருக்கு. அதாவது ஒவ்வொரு இஸ்மும் சிஃபத்தை உள்ளடக்கியது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு பெயரும் ஒரு பண்பை உள்ளடக்கியது. இப்ப உதாரணத்துக்கு அல்லாஹ்வுடைய பெயரை எடுத்துக்கோமே. ரஹ்மான் அப்படின்னா என்ன? ரஹ்மாவை உடையவர்கள், கருணையை உடையவர்கள். ரஹ்மா அப்படின்னா கருணை. ரஹ்மான் அப்படின்னா கருணை உடையவர்கள். என்ன மாதிரி கருணை? தொடர்ந்து அந்த கருணை விரிவானது, எல்லாருக்கும் போய் சேரக்கூடியது, விசாலமானது அப்படின்னு அர்த்தம். விசாலமான கருணை, அளவில்லாத கருணை உடையவங்க. முஸ்லிம் காஃபிர் என்ற வேறுபாடு பார்க்காமல் எல்லாருக்கும் கருணையை கொடுக்கக்கூடியவங்க. இதுதான் ரஹ்மான் என்ற பெயர்ல இருக்கக்கூடிய சிஃபத். ரஹ்மத்துல் ஆம்மா, பொதுவான கருணை, எல்லாருக்குமான கருணை. அப்போ ஒவ்வொரு இஸ்முக்கும் சிஃபத் அப்படிங்கிறது இருக்கு. ஒவ்வொரு பெயருக்கும் அதற்குரிய பண்பு தன்மை அப்படிங்கிறது இருக்கு. அதன் அடிப்படையில அதற்கான செயல் அப்படிங்கிறதும் இருக்கு. இஸ்ம் அப்படின்னு வந்தா கூடவே அதனுடைய சிஃபத், அந்த சிஃபத் அடிப்படையிலான ஃபெயல் அப்படிங்கிறதும் வந்துடும். இஸ்ம் அப்படின்னா பெயர், பெயர் என்று இருந்தாலே அது கூட சிஃபா அப்படின்னு வந்துடும். அதாவது சிஃபத் அப்படிங்கிறது வந்துடும். சிஃபத் அப்படிங்கிறது பண்பு நலன்கள். அப்ப அந்த பண்பு நலன்களின் அடிப்படையில செயல்களும் கூட வரும். அந்த செயலை தான் அரபியில ஃபெயல் அப்படின்னு சொல்லுவோம். இஸ்முடைய பன்மை அஸ்மா, சிஃபத்தினுடைய பன்மை சிஃபாத், ஃபெயல் உடைய பன்மை என்ன? அஃஆல். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எல்லாவற்றுடைய பெயர்களையும் கற்றுக் கொடுத்தாங்க அப்படின்னா வெறும் பெயர் மட்டும் இல்லை, அந்த பெயருக்கு பின்னால் உள்ள பண்பு நலன்கள், அந்த பெயர் உடையவங்க அல்லது உடைய பொருளுடைய செயல் என்று ஒன்று இருந்தால் அது இந்த செயலை செய்யும் அல்லது இந்த செயலை செய்யாமல் இருக்கும். இது எல்லாமே கற்றுக். உதாரணத்துக்கு நெருப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நெருப்புங்கிறது பெயர், இஸ்ம். நெருப்பு என்ன செய்யும்? நெருப்புடைய பண்பு நலன் என்ன? நெருப்பு எரியும், சூடாக இருக்கும். அப்ப நெருப்பு அப்படின்னு சொல்லும் போது நமக்கு அதனுடைய பண்புகளாக சிஃபாத்தாக என்னன்னாலும் நமக்கு தெரியுது. நெருப்புன்னா சுடும், அது எரியும், எரியும் போது சூடு அப்படிங்கிறது வரும். அப்ப நெருப்பு சுடும், நல்லா கொதிச்சு வரும். எந்த பொருளை அது எரிக்கிறதோ அந்த பொருள் கருகி போய்விடும். அல்லது நெருப்பு இன்னும் சூடாக உஷ்ணமாக எரிந்தது அப்படின்னா அதிகபட்ச சூடு வரும்போது அந்த பொருள் கருகுவதையும் தாண்டி உருகியும் விடும். இப்ப இரும்ப நெருப்பு உருக்குது இல்லையா? சில பொருட்களை நெருப்பு கரிக்கிறது, சில பொருட்களை நெருப்பு உருக்குகிறது. அப்ப நெருப்பினுடைய தன்மையின் அடிப்படையில பொருள்கள்கிட்ட இந்த விளைவுகள் ஏற்படும். நெருப்பு இந்த செயலை அந்த பொருள்கள் மீது செய்யும். இப்ப நெருப்பு அப்படின்னா நெருப்பு அப்படின்னு எடுத்துறாம, நெருப்பு அப்படின்னா அது கூட நமக்கு என்ன ஞாபகம் வருது? நெருப்பு அப்படின்னா சுடுதல், எரித்தல். அதனுடைய விளைவாக வரக்கூடியவை எவை? அது கருகி போகுதல், உருகி போகுதல் அப்படின்லாம் ஞாபகம் வருது இல்லையா?
இது நெருப்பினுடைய தன்மை. இதே போலதான் நம்ம இன்னும் நிறைய எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு சிங்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம். சிங்கம் அப்படிங்கிறது பெயர். சிங்கம் பெயர்னா அது எப்படி இருக்கும்? சிங்கத்துடைய தோற்றம் இப்படி இருக்கும். சிங்கத்தினுடைய பண்பு குணங்கள் இப்படி இருக்கும். சிங்கம்ங்கிறது இலை தழைகளை சாப்பிடாது. சிங்கம் அப்படிங்கிறது இன்னொரு மிருகத்தை தான் சாப்பிடும். சிங்கம் அதுவும் வேட்டையாடி சாப்பிடும். தானா செத்து போனது போய் சாப்பிட்டு இருக்காது, வேட்டையாடி சாப்பிடும். சிங்கம் மிகவும் வலிமை உள்ளது. எந்த அளவுக்கு வலிமை? பல நாட்டினுடைய பண்பாடுகள்ல, காடுகளில் சிங்கங்களை அறிந்த பண்பாடுகள்ல சிங்கத்தை என்னன்னு சொல்லி இருக்கிறாங்க? காட்டுக்கே அரசன், காட்டுக்கு ராஜா, அதுதான் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப பல விலங்குகளை விட அதிகமான வலிமை உடையது சிங்கம். அப்ப சிங்கம் அப்படின்னோடனே நமக்கு இத்தனை ஞாபகம் வருது இல்லையா? நெருப்பு அப்படின்னோடனே இத்தனை ஞாபகம் வருது இல்லையா? வெறும் பெயராக மட்டும் அது நடத்தப்படுவது இல்லை. அதற்கு பின்னால் அந்த பொருளுடைய அல்லது அந்த மிருகம், அந்த மனிதனுடைய தன்மைகள் என்ன, பண்புகள் என்ன, குணநலன்கள் என்ன, அவற்றினால் நடக்கக்கூடிய செயல்கள் எவை, அந்த செயல்களால் வரக்கூடிய விளைவுகள் எவை, இத்தனையும் தான் ஒரு பெயர்ல அடங்கும். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எல்லாவற்றுடைய பெயர்களை கற்றுக் கொடுத்தாங்க. அப்படிங்கிறப்போ சும்மா பேர் வச்சுக்கிட்டு போல, இதுக்கு இந்த பேர், இதுக்கு இந்த பேர், இதுக்கு இந்த பேர், இது நெருப்பு, இது தண்ணீர் அப்படின்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சும்மா சொல்லிடல. நெருப்புனா நெருப்புக்கு என்ன தன்மைகள் உண்டு, நீர் அப்படின்னா அதுக்கு என்ன தன்மைகள் உண்டு, சிங்கம் அப்படின்னா அதுக்கு என்ன தன்மைகள் உண்டு, எல்லாத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தன்னுடைய சந்ததியினர் எல்லாரையும் கூட தெரியும். ஏன்னா அவங்க அங்க இருக்கும் பொழுதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதமுடைய வழித்தோன்றம் எல்லாரையும் கொண்டு வந்துட்டாங்க. எல்லாருடைய உயிர்களும் கொண்டு வரப்பட்டு விட்டன. அவங்களுடைய தோற்றங்களோடு கொண்டு வரப்பட்டு விட்டன. ஏன்னா அந்த ஹதீஸினுடைய தொடர்ச்சியில எப்படி இருக்கு? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படியே தன்னுடைய வழித்தோன்றல்களை பார்த்துக்கிட்டே வருவாங்க. அப்போ ஒருத்தருடைய 2 கண்களுக்கு மத்தியில, இந்த நெற்றி பொட்டுன்னு சொல்றோம்ல, இந்த இடத்துக்கிட்ட அவங்க வந்து நல்ல வெளிச்சத்தை பார்க்கறாங்க. அப்ப அந்த நபர் யார் அப்படின்னு கேட்கிறாங்க. அதுதான் உங்களுடைய வழித்தோன்றலான தாவூத் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பதில் சொல்றாங்க. அப்ப என்ன தெரியுது? உயிர் அப்படின்னோடனே நமக்கு வந்து உயிருக்கு என்ன உருவம் இருக்குன்னு தெரியாது. ஆனா இங்க வெறும் உயிர் மட்டும் இல்லை, அவங்களுடைய தோற்றமும் சேர்த்துத்தான் காண்பிக்கப்பட்டது. தாவூத் அலைஹிஸ்ஸலாம் முகத்தை அல்லாஹ் இது தாவூத் அலைஹிஸ்ஸலாம் முகத்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்க்கிறாங்க. அப்ப அந்த அவங்களுடைய உருவங்களும் சேர்த்துத்தான் காண்பிக்கப்பட்டது. அந்த முகத்துக்கு மத்தியில ஒலி இருக்கிறது பார்த்தாங்க. இவன் யாருன்னு கேட்கிறாங்க. இவன் தான் தாவூத் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அப்ப அவ்வளவு விரிவாக அங்க அவங்க பார்த்திருக்காங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இத்தனையும் கத்துக் கொடுத்தாச்சு இல்லையா? இது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு இந்த கல்வி கிடைச்சிருச்சு. யாருக்கு இந்த கல்வி கிடைக்கல? மலக்குகளுக்கு இது கற்றுக் கொடுக்கப்படவில்லை. அப்ப மலக்குகளுக்கு இந்த கல்வி கிடையாது. இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறாங்க? சும்மா அரதுஹும் அலல் மலாயிகா, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு எதையெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்களோ, யாருடைய பெயரெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்களோ எல்லாரையும் மலக்குகள் முன்னாடி நிறுத்தி வைக்கிறாங்க. குறிப்பாக ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றர்கள் எல்லாம் மலக்கு முன்னாடி காண்பிக்கப்பட்டு, சும்மா அரதுஹும் அவங்க எல்லாருமே அங்கே ஒரு முன்னாடி வைக்கப்பட்டு, மலக்குகள் முன்னாடி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அல்லாஹ் சொன்னாங்க, அன்பியூனி பி அஸ்மாஇ ஹாஉலாஇ இன் குன்தும் ஸாதிகீன். அன்பியூனி பி அஸ்மாஇ ஹாஉலாஇ, இங்க இருக்குதுல, இவற்றுடைய பெயர்களை நீங்க எனக்கு அறிவிங்க அப்படின்னு சொல்றாங்க. இன் குன்தும் ஸாதிகீன், நீங்க மனிதனை விட தகுதி வாய்ந்தவங்க அப்படிங்கிற மன்னிக்கணும், மனிதனை விட தகுதி வாய்ந்தா மனிதன் இந்த குழப்பம்லாம் செய்வாங்க, நாம மலக்குகளாக நாங்கள் இப்படிலாம் செய்ய மாட்டோமே அப்படின்னு சொன்னீங்க இல்லையா? அப்ப மனிதர்கள் வந்து குறைபாடு உடையவர்கள் என்று நீங்க பொருள்படும்படி சொல்லிட்டீங்க. இப்போ இந்த மனிதருக்கு இது தெரியும், உங்களுக்கு தெரியுமா? நீங்க உங்களுடைய கூற்றில் உண்மையாளர்களா இருந்தா நீங்க இதை சொல்லுங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அப்ப மலக்குகள் என்ன பதில் கொடுக்கறாங்க? قالوا سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم என்று பதில் சொல்றாங்க. 2வது சூரா 32வது ஆயத்து. மலக்குகள் அல்லாஹ் கிட்ட என்ன பதில் சொல்றாங்க? சுப்ஹானக, அல்லாஹ் நீங்க பரிசுத்தமானவங்க, எந்த குறைகளும் இல்லாதவங்க. லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, எங்களுக்கு எந்த இல்மும் கிடையாது, எந்த கல்வி அறிவும் கிடையாது. இல்லா மா அல்லம்தனா, நீங்க எதை எங்களுக்கு கற்றுக் கொடுத்தீங்களோ அவற்றை தவிர, அதை தவிர.
இன்னக அன்தல் அலீமுல் ஹக்கீம், நிச்சயமாக நீங்க தான் அல் அலீம் அல் ஹக்கீம். அல் அலீம் அப்படின்னா என்ன? எல்லாவற்றையும் அறியக்கூடியவர். அல் ஹக்கீம்னா எல்லா ஞானம் உடையவர். நிச்சயமா நீங்க தான் அல் அலீம் அல் ஹக்கீம் என்று மலக்குகள் சொல்றாங்க. இங்க பாருங்க, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு, முதல் மனிதருக்கு மலக்குகளுக்கு கற்றுக் கொடுத்ததை விட அதிகமாக கற்றுக் கொடுத்திருக்கிறார். மலக்குகள் கல்வி உடையவர்கள். இப்ப இந்த ஆயத்துல என்ன சொல்றாங்க? லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, நீங்க எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தீங்களோ அதை தவிர வேற எதுவும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு மலக்குகள் சொல்றாங்க. அப்ப மலக்குகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவே ஆசிரியராக இருந்து கற்றுக் கொடுத்திருக்கிறார். அப்ப மலக்குகள் கல்வி இல்லாதவங்க அப்படின்னு யாருமே சொல்ல முடியாது. ஏன்னா அல்லாஹ் கற்றுக் கொடுத்தாங்க, நீங்க எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுதான் எங்களுக்கு தெரியும், அதை தாண்டி எதுவும் தெரியாதுன்னு மலக்குகள் சொல்லும் போது, அப்ப மலக்குகளுக்கு அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. அல்லாஹ் ஆசிரியராக இருந்து மலக்குகள் மாணவர்களாக இருந்து கற்றுக்கொண்டிருக்கிறார். அல்லாஹ் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க, மலக்குகள் கற்று இருக்கிறார். மலக்குகள் கல்வி உடையவங்க, கல்விமா. ஆனா இந்த விஷயங்கள் அவங்களுக்கு தெரியல. ஏன் தெரியல? அல்லாஹ் அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கல. இப்ப கல்வியை கொண்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்தஸ்தை உயர்த்தவும் செய்வார். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பற்றி, ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றலான ஒட்டுமொத்த மனித சமூகத்தை பற்றி வழக்குகள் என்ன சொல்றாங்க? இவங்க பூமியில சீர்குலைவை ஏற்படுத்துவாங்க. அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம குறை சொல்லல. ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய வழித்தோன்றலாக வரக்கூடிய மக்கள், அவங்களை பற்றி அவங்க சொல்றாங்க. வழக்குகள் சொல்றாங்க, இவங்க பூமியில சீர்குலைவை ஏற்படுத்துவாங்க. இவங்க சண்டையிட்டுக் கொண்டு ரத்தத்தை சிந்துவாங்க. இவங்க கலீஃபாவா இருக்கிறதுக்கு எப்படி தகுதியான இருப்பாங்கன்னு எங்களுக்கு புரியலையே என்று அவங்க வழக்குகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட சந்தேகம் கேட்டாங்க அப்படிங்கறத நம்ம முன்னாடியே பார்த்தோம். இப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கல்வியை கொடுத்து, அதன் மூலமாக ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு ஒரு சிறப்பை கொடுக்கிறார். வழக்குகளுக்கு தெரியாத விஷயங்கள் மனிதனுக்கு தெரியும். முதல் மனிதராகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரியும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த விஷயங்கள் எல்லாம் வழக்குகள் முன்னாடி வைத்து, இவருடைய பேரை நீங்க சொல்லுங்க என்று அல்லாஹ் சொல்றாங்க. அவங்களுக்கு தெரியல. தெரியலங்கிறத மலக்குகள் எப்படி வெளிப்படுத்துறாங்க? சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம். தெரியல அப்படிங்கிறதையே ஒரு இபாதத்தாக அவங்க அழகா சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? சுப்ஹானக, தௌஹீதினுடைய வார்த்தை. சுப்ஹானக, சுப்ஹான அப்படின்னா என்ன? சுப்ஹான அப்படிங்கிறது சபஹ என்ற வார்த்தையில் வருது. சபஹ அப்படின்னா தண்ணியில நீந்திக்கிட்டு போறாங்க பாத்தீங்கன்னா, நீச்சல் அடிச்சுக்கிட்டு போறாங்க இல்லையா, இதற்குத்தான் சபஹ அப்படின்னு சொல்றது. சிபாஹா, நீச்சல். இப்ப சபஹ அப்படின்னா நீந்திக்கிட்டு போறது. அதுலேருந்து வந்ததுதான் இந்த வார்த்தை சப்பஹ, சுபஹா. இதுல இருந்தா சுபஹான என்ற வார்த்தை வருது. அல்லாஹ்வோட சேர்த்து சொல்லுவோம் சுபஹான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் என்ன அர்த்தம்? அந்த நீந்தி கொண்டே போகும்போது என்ன நடக்குது, அதனுடைய அர்த்தம் தான் இந்த வார்த்தையில சொல்லப்படுது. என்ன நடக்குது? அப்போ அது மூழ்கிறது இல்லை. சபஹ அப்படின்னா நீந்துதல்னு சொல்றாங்க இல்லையா? அப்ப தண்ணியில ஒரு பொருள் போட்டா ஒண்ணு அது மூழ்கும், தண்ணிக்குள்ள போயிடும். இல்ல அதுக்கு ஆற்றல் இருந்தால் அது மூழ்காமல் மிதக்கும். இன்னும் கூடுதல் ஆற்றல் இருந்தால் அது தண்ணீரில் நீந்தி கொண்டே போகும். அப்ப தண்ணீரால் அதை மூழ்கடிக்க முடியாது. அப்ப அந்த பொருளுக்கு என்று ஒரு வல்லமை இருக்கு. எது நீந்துகின்றதோ அதற்கு வல்லமை இருக்குது. அது மூழ்கி போகல. அல்லது வெறுமனே மிதந்து கொண்டு கூட இல்லை, அது நீந்தி கொண்டு இருக்கிறது. அப்ப அது சூழல்ல மாட்டாது, மூழ்காது. அதுல இருந்து தான் இந்த சுப்ஹான அப்படிங்கிற வார்த்தை வருது. அதை சுட்டி காண்பித்த அறிஞர் என்ன சொல்றாங்க? சுப்ஹான அப்படிங்கிற வார்த்தை அதுல இருந்து என்ன பொருள் கொண்டதாக வந்தது அப்படின்னா, எந்த குறைபாடும் இல்லாத முழுமையான அப்படின்னு அர்த்தம். இப்ப மனிதர்களோ இல்ல ஜின்களோ இந்த மாதிரி படைப்பினங்கள் அல்லாஹ் இப்படி அல்லாஹ் அப்படி என்று தங்களுடைய புரிதலுக்கு ஏற்ப கடவுள் இப்படி கடவுள் அப்படின்லாம் சொல்லுவாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம் இல்லையா, நம்மை சுற்றியுள்ள அந்த கோடிக்கணக்கான மனிதர்கள் கடவுளுக்கு இது தன்மை கடவுளுக்கு அது தன்மை என்று
தாங்களாக தங்களுடைய சிந்தனையில், தங்களுடைய கற்பனையில், தங்களுடைய ஆசையில் வந்ததையெல்லாம் கடவுளுக்கு தன்மைகளாக வைத்திருக்கிறார். அவங்க கடவுளை மனித வடிவில் வச்சிருக்கிறாங்க, மிருக வடிவில் வைத்திருக்கிறார்கள், அல்லது மரம், செடி, கொடி, கல், மண், நீர் இதெல்லாம் கூட கடவுள் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. அப்புறம் கடவுளுக்கு மனுஷனுக்கு 2 கை இருந்துச்சுன்னா கடவுளுக்கு இத்தனை கைகள், பல கைகள் இருக்கின்றன. மனிதனுக்கு ஒரு தலை இருந்துச்சுன்னா கடவுளுக்கு பல தலைகள், மனிதனுக்கு ஒரு தலை, கடவுளுக்கு பல தலைகள் இருக்கின்றன. அதுல பல கண்கள் இருக்கின்றன. அப்படி எல்லாம் பேசுறாங்க. இதெல்லாம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மனிதர்கள் கடவுளை பற்றி கொடுத்த வர்ணனைகள். இந்த வர்ணனைகள்லாம் எங்கேருந்து வருது? மனிதனுடைய சிந்தனையில இருந்து, மனிதனுடைய கற்பனையில இருந்து, மனிதனுடைய ஆசையில் இருந்து, மனிதனுடைய பயத்திலிருந்து, இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்திலிருந்து வருது. ஆனா இதெல்லாம் கடவுளுடைய உண்மையான தன்மைகள் அப்படின்னு பார்த்தா இல்ல. அப்ப கடவுளுடைய தன்மைகள் இவை என்று மனிதர்கள் முன்வைக்கிறதெல்லாம் என்ன அப்படின்னா, கடவுளுக்கு களங்கம் கற்பிப்பதுதான். கடவுளுக்கு களங்கம் கற்பிப்பதுதான். அது கடவுளை பாதிக்குமா அப்படின்னா பாதிக்காது. இறைவனை அது பாதிக்குமா அப்படின்னா பாதிக்காது. இது இறைவனுடைய தன்மை, இது இறைவனுடைய தன்மை என்று மக்கள் தங்களுக்கு வாய்க்கு வந்ததெல்லாம், மனசுக்கு வந்ததெல்லாம், புத்திக்கு வந்ததெல்லாம் அடிச்சு விடுறான். அதெல்லாம் பார்க்கும்போது இறைவன் அப்படிங்கிறவங்க, கடவுள் அப்படிங்கிறவங்க குறைபாடு உடையவர்கள். மனிதர்களோட கூடுதல் சக்தி, ஆனா குறைபாடு உடையவர்கள் அப்படிங்கிற ஒரு விஷயம்தான் வெளிப்படுது. ஏன்னா மனிதன் குறைபாடு உடையவன். மனிதனால் முழுமை அப்படிங்கிறத சிந்திக்கலாம் முடியாது. மனிதன் சிந்தித்தால் தன்னை விட பெருசு அப்படின்னு சிந்திக்கலாம். தான் பார்த்ததை விட பெரியது, தான் பார்த்ததை விட வலிமையானது அப்படின்னா சிந்திக்கலாம். ஆனா மனிதர் எதை பார்த்தாங்களோ, எதை கேட்டாங்களோ, எதை உணர்ந்தார்களோ, எதை அனுபவித்தார்களோ, அதன் அடிப்படையில தான் மனிதனுடைய சிந்தனையும் கற்பனையும் இருக்க முடியும். அதை தாண்டிலாம் மனிதனுடைய சிந்தனையோ, கற்பனையோ, ஆசையோ போகாது. அப்ப மனிதர்கள் தானாக இறைவனுக்கு என்ன பண்பு நலன்களை கொடுத்தாங்களோ, அவை பல நேரங்கள்ல இறைவனுடைய உண்மையான பண்பாக, இறைவனுடைய உண்மையான தன்மையாக இருப்பதில்லை. இப்ப விளைவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மனிதர்கள் இறைவனுக்கு கொடுத்த அந்த பண்பு நலன்கள், தன்மைகள், இறைவனை பற்றி மனிதர் கொடுத்த வர்ணனை அப்படிங்கிறது உண்மையில இறைவனுடைய அந்த பரிசுத்த தன்மை சொல்றதா இல்ல, மாறாக இறைவனை களங்கப்படுத்துவதாக இருக்கின்றது. ஆனா இறைவன் மனிதர்களுடைய இந்த கோளாறுகளால் பாதிக்கப்படக்கூடியவங்க அல்ல. இது எல்லாவற்றையும் தாண்டி இறைவன் பரிசுத்தமான, எந்த குறைகளும் இல்லாத சுப்ஹான அப்படிங்கிற அந்த வார்த்தை, அதற்கான அர்த்தம் என்னன்னு பாத்தீங்கன்னா, பரிசுத்தமானவர் என்று பொதுவாக சுப்ஹான் அல்லாஹ் என்று சொல்லும்போது அல்லாஹ் பரிசுத்தமானவங்க என்று நம்ம மொழிபெயர்க்கிறத பார்க்கணும். என்ன சுத்தமானவங்க அப்படின்னா, மனிதன் சொல்லக்கூடிய இந்த எல்லா குறைகளையும் விட்டு நீங்கி பரிசுத்தமானவர். இங்கிலீஷ்ல க்ளோரி பி டு அல்லாஹ் அப்படின்னு மொழிபெயர்ப்பாங்க. இல்ல சிலர் இன்னும் கொஞ்சம் நேரடியாக போய் ஹவ் பெர்ஃபெக்ட் இஸ் அல்லாஹ் என்று அல்லாவை பற்றி, அல்லாஹ் எவ்வளவு பெர்ஃபெக்ட் ஆனவங்க என்று அல்லாவை புகழ்றத, துதிக்கிறத பார்க்கலாம். அந்த பெர்ஃபெக்ட் அப்படிங்கிறது அந்த முழுமை, சுத்தம், அதெல்லாம் எங்க இருந்து வருது? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த குறைகள் எவையுமே இல்லாதவங்க. அல்லாஹ் நீங்க எந்த குறையும் இல்லாதவங்க, நீங்க நிறைவானவங்க, நீங்க எந்த குறையும் இல்லாதவங்க, நீங்க முழுமையானவங்க, நீங்க எந்த களங்கமும் இல்லாதவங்க, நீங்க பரிசுத்தமானவங்க என்று சொல்லத்தான் சுப்ஹானல்லாஹ். இப்போ மனிதர்களுடைய வார்த்தைகள் அப்படியே தண்ணி மாதிரி வெள்ளம் மாதிரி வந்தாலும் அது அல்லாவுடைய தன்மை இது, அல்லாவுடைய தன்மை அது அப்படின்லாம் மனிதர்கள் எதை கொண்டு வந்தாலும் அதையெல்லாம் அதுல மூழ்காம அல்லாஹ் எந்த உயர்ந்த தன்மையோடு, எந்த கண்ணியத்தோடு இருக்கிறாங்களோ அப்படியேதான் அல்லாஹ் இருக்கிறான். அல்லாஹ் உயர்வோடும் கண்ணியத்தோடு தான் இருக்கிறாங்க. அல்லாஹ் அந்த பரிசுத்தத்தோடு தான் இருக்கிறான். அப்ப குறைபாடு உடைய அந்த வர்ணனைகள் அப்படின்னு வரும் பொழுது அவை அல்லாஹ்வுக்கு பொருந்தாது.
அவற்றை எல்லாம் நீங்கி அல்லாஹ் பரிசுத்தமானவங்க என்பதுதான் சுப்ஹான் அல்லாஹ் என்ற வார்த்தையிலிருந்து சொல்றோம். இப்போ மலக்குகள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி சொல்றாங்க? சுப்ஹான் அல்லாஹ், அல்லாஹ் நீங்க பரிசுத்தமானவங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? அல்லாஹ் நீங்க எந்த குறைகளும் அற்றவர் அப்படின்னு சொல்லும் போது என்ன பொருள் வருது? அல்லாஹ் நாங்க குறைகளை உடையவங்க, நீங்க குறைகள் இல்லாதவங்க. இதை நீங்க சொல்லுங்க. இவற்றுடைய பெயர்கள்லாம் நீங்க அறிவிங்க என்று அல்லாஹ் சொன்னப்போ மலக்குகள் என்ன சொல்றாங்க? சுப்ஹானக அல்லாஹ், நாங்க குறைவுடையவங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? எங்களுக்கு இந்த கல்வி கிடையாது. கல்வி இல்லை என்பது ஒரு குறைபாடு. ஆனா எல்லா கல்வியும் உங்கள்ட்ட தான் இருக்கு. கல்வி இல்லை என்ற குறை உங்களுக்கு கிடையவே கிடையாது. எல்லா கல்வியும் உங்கள்ட்ட தான் இருக்கு. அதுதான் அவங்க பின்னாடி சொல்றாங்க. அல் அலீம், இன்னக அன்த அல் அலீம் அல் ஹக்கீம். எல்லா கல்வியும் உங்கள்ட்ட தான் இருக்கு. எல்லா ஞானமும் உங்கள்ட்ட தான் இருக்கு. நீங்க எல்லா கல்வியும் உடையவர், எல்லா ஞானமும் உடையவர். ஆனா நாங்க குறைபாடு உடையவர். லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா. நீங்க எங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்தீங்களோ அதை தவிர வேறு எதுவும் எங்களுக்கு தெரியாது என்று சொல்றாங்க. அப்ப இதில் இந்த ஆயத்திலே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்னா, மலக்குகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுத்தாங்க. அப்ப மலக்குடைய ஆசிரியர் அல்லாஹ். மலக்குங்கிறவங்க அல்லாஹ் கிட்ட இருந்து கற்றுக்கொண்டதுனால அல்லாஹ்வுக்கு மாணவர்களாக அவங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். இப்ப மலக்குகள் கல்வி உடையவர்கள். மலக்குகள் வந்து அறியாமையில் இருக்கிறவங்க கிடையாது. கல்வி உடையவர்கள். ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவற்றை கற்றுக் கொடுத்தாங்களோ அந்த கல்வியை மலக்குகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கற்றுக் கொடுத்தார். அப்ப மலக்குகளுக்கு கற்றுக் கொடுக்காத விஷயங்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல் மனிதராகிய ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு கற்றுக் கொடுத்தார். அந்த கோணத்துல பார்த்தா மலக்குகளுக்கு இல்லாத கல்வி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனிதருக்கு இருந்தது. அந்த அடிப்படையில் மலக்குகளை விட ஆதம் சிறப்பு பெற்றவராக அமைந்தார். இப்ப தங்களுக்கு தெரியலங்கிறத மலக்குகள் எந்த வார்த்தையை கொண்டு வெளிப்படுத்துறாங்க? சுப்ஹானக என்று சொல்றாங்க. எவ்வளவு பணிவான ஒரு வார்த்தை பாருங்க. இப்ப நம்மகிட்ட வந்து ஏதாவது கேள்வி கேட்டு நமக்கு தெரியல அப்படின்னா, நம்ம பெரும்பாலும் அத ஒத்துக்க மாட்டோம் இல்லையா? அல்லது உடனடியாக அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். தெரிஞ்ச மாதிரியே காண்பிப்போம். அப்படியே யோசிப்போம். இத உள்ளதான் இருக்குது. இதோ இத இப்ப வந்துரும். இதோ சொல்லிட போறேன் அப்படிங்கிற மாரி எல்லாம் நம்ம வந்து காண்பிப்போம். ஆனா மலக்குகள் அப்படிலாம் இல்ல. தெரியல அப்படின்னா, தெரியல அப்படின்னு உடனடியாக ஒத்துக்கொள்ளும். அதுதான் பணிவு. உண்மையான பணிவுங்கிறது அதுதான். தெரியாததை தெரிந்தது போல் காண்பித்துக் கொள்வது நடிப்பு. அந்த நடிப்பு எங்கேருந்து வருது? தெரியல என்பதை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. தெரிய தெரியவில்லை என்பதை ஏற்றுக்கொள்வது இழிவு என்று நம்ம நினைக்கிறோம். அப்போ தெரியல அப்படிங்கிறத நாம ஒப்புக்கொள்வதே இல்ல. தெரிஞ்ச மாதிரியே காண்பிக்கிறதுக்கு முயற்சி செய்வோம். இதான், அதான்னு சொல்லிலாம் வந்து பதில் சொல்ல முயற்சி செய்யும். ஆனா ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தங்களுக்கு தெரியவில்லை என்று வரும்பொழுது, மலக்குகள் அவங்க என்ன செய்றாங்க? உடனடியாக நேரடியாக சொல்லிர்றாங்க. எங்களுக்கு தெரியல அப்படிங்கிறத சொல்லிர்றாங்க. ஆனா அந்த தெரியலங்கிறத ஒரு திக்ராக, ஒரு இபாதத்தாக அவங்க அழகா வெளிப்படுத்துறாங்க. தங்களுடைய பணிவை அவங்க எப்படி வெளிப்படுத்துறாங்க? ஆமா எங்களுக்கு தெரியல அப்படின்னு வெளிப்படுத்திர்றாங்க. பணிவான மக்கள். அதே சமயத்துல அதை திக்ராக வெளிப்படுத்துறாங்க. சுப்ஹானக அல்லாஹ் நீங்க பரிசுத்தமானவங்க. நீங்க குறைகள் இல்லாதவங்க. நாங்க அப்படி கிடையாது. நாங்க குறைகள் உடையவர்கள். நாங்கள் பலகீனமானவர்கள். எங்களுக்கு இந்த கல்வி இல்ல என்று சொல்லிடுறாங்க. அப்ப இந்த செயலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காண்பிக்கிறாங்க. மலக்குடைய இந்த செயலை. எதற்காக? குர்ஆன்ல வர்ற ஒவ்வொரு விஷயமும் நமக்கு ஏதோ ஒரு விஷயத்தை கற்றுக் கொடுப்பதற்காக, நமக்கு வழிகாட்டுவதற்காக தான். அப்ப இந்த விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லும் போதும் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள், நமக்கு வழிகாட்டுகின்றார்கள். மலக்குகளுடைய ஒரு சிறப்பான செயலை இங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு சொல்லி காண்பித்து, இது நமக்கு முன்னோடியாக இருக்க வேண்டிய ஒரு செயல் என்பதை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். நம்ம வந்து ஒரு கேள்வியை சந்திக்கிறோம். இல்ல சில கேள்விகளை சந்திக்கிறோம். நமக்கு பதில் தெரியல. என்ன செய்யணும்? தெரியல என்பதை ஒப்புக்கொள்ளு. தெரியல என்பதை ஒப்புக்கொள்வது கஷ்டம். சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒத்துக்கலாம். இன்றைக்கு பல சின்ன பிள்ளைங்க கூட அது மாரி ஒத்துக்கிறது இல்ல. பெரியவங்களாயிட்ட பிறகு நாம வந்து தெரிஞ்சவங்க அப்படிங்கிற ஒரு எண்ணம், ஒரு தோற்றம் நமக்கு வந்துரும். அப்ப யாராவது வந்து நமக்கு தெரியாத விஷயத்த கேட்டாங்க அப்படின்னா, நமக்கு தெரியல அப்படின்னு சொல்றது நமக்கு கஷ்டமா இருக்கு. அது ஒரு ஈகோ பிரச்சனையாக ஆயிடுது. ஏதாவது ஒரு பதில சொல்றதுக்கு பார்க்கிறோம். பதில் தெரியலன்னா, ஒண்ணு ஆமா ஏதோ ஒரு பதில உருவாக்கி சொல்றோம். இல்ல அவங்கள திசை திருப்பத்துக்கு ஏதாவது ஒரு பதில் சொல்றோம். இது எதை காண்பிக்குது அப்படின்னா, நம்மகிட்ட இன்னும் அந்த பணிவுங்கிறது வரல. எல்லாம் தெரிந்தது அல்லாஹ் மட்டும் தான்.
எல்லா கேள்விக்கும் அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் பதில் தெரியும். ஒரு மனிதர் எல்லா கேள்விக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாது. ஏன் ஒரு மலக்கு கூட எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லவே முடியாது. இந்த இடத்துல பாருங்க, மலக்குகளுக்கு இந்த பெயர்கள்லாம் தெரியல. நிறைய பொருட்களுடைய பெயர் தெரியல. ஏன்னா அல்லாஹ் அவங்களுக்கு அந்த கல்வியை கொடுக்கல. ஆனா இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், இஸ்லாம் பற்றி நாங்க விளக்குகிறோம் என்று சொல்லி லைவ்ல கேள்வி பதில் நிகழ்ச்சி நடத்துறாங்க. ஏற்கனவே நீங்க கேள்வி அனுப்பி அதுல வந்து அதுக்கு அவங்க பதில தேடி பார்த்து அந்த பதில எடுத்து சொன்னா பரவாயில்லை, அது வேற விஷயம். அது நல்ல விஷயம் கூட, தேடி பதில் சொல்றாங்க. ஆனா இன்னைக்கு எப்படின்னா, அவங்க நேரா வர்றாங்க, மேடையில ஏறிக்கிறாங்க, இல்ல வீடியோ முன்னாடி வந்துடுறாங்க, லைவ்ல கேள்வி வருது, கேள்வி வந்த உடனே 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 பதில் சொல்றாங்க, உடனே உடனே பதில் சொல்றாங்க. எந்த கேள்விக்குமே எனக்கு இது பதில் தெரியலங்க, பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்றதே கிடையாது. எந்த கேள்வி வந்தாலும் உடனே பதில். பாக்குற மக்களுக்கு வந்து ஒரு மலைப்பு உருவாகுது. எவ்வளவு தெரிஞ்சிருக்கிறாரு அப்படின்னு ஒன்று உருவாகுது. ஆனா உண்மையில பார்த்தோம்னா எந்த மனிதரும் அவர் எப்பேற்பட்ட அறிஞராக இருந்தாலும் எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்லவே முடியாது. நபீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கிட்ட கேள்விகள் வந்தபோது சில கேள்விகளுக்கு அவங்களே பதில் சொல்லல. இதற்கு அல்லாஹ்விடமிருந்து வஹ்யி வரட்டும் என்று காத்திருந்தார்கள். தங்கிட்ட வந்த எல்லா கேள்விக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடனடியாக பதில் சொன்னதில்லை. பல கேள்விகளுக்கு உடனடியாக பதில் சொல்லி இருப்பாங்க. சில கேள்விகளுக்கு அவங்க உடனடியாக பதில் சொல்லல. இது மார்க்கம் சம்பந்தப்பட்டது. இது வந்து இதற்கான பதில் அல்லாஹ் தான் சொல்லணும். அல்லாஹ்விடம் இருந்து வஹி இறை செய்தி வரை நான் காத்திருப்பேன் என்று காத்திருந்தார். இப்ப நபீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே எல்லா கேள்விக்கும் உடனே பதில் சொன்னது கிடையாது. அதற்கு பிறகு எந்த நபித்தோழரும் கூட எல்லா கேள்விகளுக்கும் உடனே பதில் சொன்னது கிடையாது. முஸ்லிம் சமூகத்து வரலாற்றுல எந்த அறிஞரும் கூட எல்லா கேள்விக்கும் உடனே உடனே அந்த இடத்திலே பதில் சொன்னது கிடையாது. நான் இன்றைக்கு தமிழ் தாவா சூழல்ல எப்படி இருக்குன்னா, நாங்க வந்து இஸ்லாமுக்கு விளக்கம் கொடுக்குறோம் அப்படின்னு வந்துட்டு எல்லா கேள்விகளுக்கும் அந்த இடத்துல பதில் சொல்ல பாக்குறோம். அதோட விளைவு என்ன ஆகுது? எல்லா கேள்விக்கும் பதில் சொல்ல முடியாது. சில கேள்விகளுக்கு பதில் தெரியாது. ஆனா கேட்டுட்டா உடனே பதில் சொல்லணும் அப்படின்னு இவங்களா ஒரு விதியை தங்களுக்கு விதித்துக் கொண்டிருக்கிறாங்க. தங்களுக்கு இல்லாத ஒரு விஷயத்தை கடமையாக்கிட்டாங்க. தெரியலன்னா தெரியலன்னு சொல்லணும், பார்த்துட்டு வந்து சொல்றேன்னு சொல்லணும். ஆனா கேட்டாங்க, பதில் சொல்லி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க அவசர குலத்துல ஒரு பதிலை வைக்கிறாங்க. அப்படி வைக்கும்போது என்ன நடக்குது? தவறான பதில்கள் வருகின்றன. அதற்கு பிறகு பதில் சொன்ன அந்த நபர் தேடி படித்து அதனுடைய சரியான பதிலை அறிந்து கொண்டாலும் அதை வெளியே சொல்ல முடிவதில்லை. ஏன்? ஏற்கனவே ஒரு பதில சொல்லிட்டோம். ஒண்ணு தெரியலன்னு ஒத்துக்கிட்டு பார்த்துட்டு வரேன்னு சொல்லியிருக்கணும். அதை செய்யல. அப்ப அதுக்கு பதிலா என்ன செஞ்சுட்டாங்க? ஒரு தப்பான பதில சொல்லிட்டாங்க. ஒரு குறைபாடு உடைய பதில சொல்லிட்டாங்க. இப்ப என்ன செஞ்சிருக்கணும்? சரியாக விரிவாக ஆய்வு செய்த பிறகு அது தவறு அப்படிங்கறத உணர்ந்த பிறகு சொல்லணும். ஆனா சொல்றதுக்கு அவங்களோட ஈகோ அனுமதிக்காது. ஏன்னா ஏற்கனவே ஒரு பதில சொல்லியாச்சு. மக்கள் அது வந்து நல்லா இருக்குது, சரி அப்படின்லாம் நினைச்சுட்டாங்க, நம்பிட்டாங்க. இப்ப போய் இல்லங்க நான் சொன்ன பதில் வந்து தவறானது அப்படின்னா, மக்கள் நம்மை தவறாக நினைத்து விடுவார்கள் அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்கிறாங்க, பயப்படுறாங்க. மக்களுக்கு பயப்படுறாங்க, அல்லாஹ்வுக்கு பயப்படுறது இல்ல. அப்ப சரியான பதில மக்கள் முன்னாடி அவங்க வைக்கிறது இல்ல. யாராவது அவங்கள கேள்வி கேட்டு மேலும் மேலும் அதுல விசாரணை செய்து மடக்கிட்டா, அப்ப வந்து நாங்க வந்து மறுபடியும் ஆய்வு செய்றோம் அப்படின்னு சொல்லி அப்பதான் மாத்துறாங்க. தானாக அதை மாற்றிக் கொள்வது இல்லை. பிறர் அவங்கள மடக்கின பிறகுதான் மாத்துறாங்க. அப்போ தெரியலன்னா தெரியலன்னு சொல்றது கிடையாது. தவறான ஒரு பதில் சொல்லிட்டோம் அப்படிங்கறத விளங்கினாலும் இது தவறு, அதனால இதை வந்து சரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்றது கிடையாது. மக்கள்கிட்ட கெட்ட பேர் வந்துடக்கூடாது, மக்கள் நம்மளை அறியாதவங்க நினைச்சிடக்கூடாது என்ற நினைப்புல தெரியாத விஷயத்துக்கும் ஏதாவது ஒரு பதில வந்து சொல்லி வச்சிட வேண்டியது. அந்த பதில் சரியில்லை என்று தெரிந்தாலும், குறைபாடு உடையது என்று தெரிந்தாலும், நான் வந்து குறைபாடு உடைய ஒரு பதில சொல்லிட்டேன், வந்து சரியான பதில் இதுதான் என்று மக்கள் முன்னாடி வைக்கவும் கிடையாது. தெரியலங்கிறது ஒத்துக்கிறது இல்ல. ஏதாவது ஒரு பதில சொல்லிட்டு அந்த பதில் தவறு என்று சொன்னால் அது தவறையும் ஒத்துக்கிறது. ஆனா மலக்குகள் பாருங்க, தெரியலன்னா தெரியல. அதை எப்படி சொல்றாங்க? அல்லாஹ்வை திக்ர் செய்துட்டே சொல்றாங்க. சுப்ஹானக. ஏன்னா அல்லாஹ் கிட்ட நேரடியா பேசுறாங்க. அவங்க பேசாம அல்லாஹ் கிட்ட பேசாம தூரத்துல இருந்தாங்க அப்படின்னா சுப்ஹான் அல்லாஹ் அப்படின்னு சொல்லி இருந்திருப்பாங்க. இப்ப அல்லாஹ் கிட்ட அவங்க நேரடியா பேசினா சுப்ஹானக, நீங்க சுப்ஹான், நீங்க பரிசுத்தமானவன் என்று அல்லாஹ் இடத்துல அவங்க சொல்றாங்க. அப்ப நாம இங்க கத்துக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நம்மளுடைய அஹ்லாக் அதப்ல நம்ம கொண்டு வர வேண்டிய நம்மளுடைய ஒழுக்கங்கள்,
நம்முடைய நடைமுறைகள் நடத்தைகள்ல நம்ம கொண்டு வர வேண்டியது என்ன அப்படின்னா பணிவு, தவாது. அந்த பணிவு காண்பிக்கிறதுல அந்த அடுத்தவங்களுக்கு மரியாதை காண்பிக்கிறது மட்டும் பணிவு இல்லை. தனக்கு தெரியவில்லை என்றால் தெரியவில்லை என்று ஒத்துக்கொள்வதும் பணிவு. அந்த நேரத்திலையும் அல்லாஹ்வுடைய திக்ரை கொண்டு வருவது அப்படிங்கிறது உண்மையான ஆபிதுகள், அல்லாஹ்வை வணங்கக்கூடியவர்கள் செய்வாங்க. அதுதான் இங்க மலக்குகள் செஞ்சாங்க. தெரியல, எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றதுக்கு முன்னாடி அவங்க என்ன செய்யறாங்க? நாங்கள் குறைபாடு உடையவர்கள், நீங்கள் குறைபாடு இல்லாத பரிசுத்தமானவர்கள் என்று அல்லாஹ்வை முதல்ல திக்ர் செஞ்சிடறாங்க. சுப்ஹானக. அதுக்கு அடுத்து என்ன சொல்றாங்க? லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா. நீங்க எங்களுக்கு என்ன கத்துக் கொடுத்தீங்களோ அதை தாண்டி எங்களுக்கு வந்து கல்விங்கிறது கிடையாது, அதை தாண்டி எதுவும் தெரியாது என்று சொல்றாங்க. இது இதுலயுமே இன்னொரு மிக முக்கியமான விஷயம் முன்வைக்கப்படுது. கல்வி அப்படிங்கிறது அல்லாஹ் என்ன கொடுக்குறாங்களோ அதுதான். இன்றைக்கு மக்களுக்கு மத்தியில எப்படி செல்வத்தை பற்றி ஒரு தவறான ஒரு நினைப்பு இருக்குதோ, அதே போல கல்வியை பற்றியுமே ஒரு தவறான நினைப்பு இருக்கு. என்ன அப்படின்னா, செல்வம், பணத்தை பத்தி நம்ம தெரிஞ்சிருப்போம். சில பேர் வந்து போன தலைமுறையில பணக்காரரா இருந்திருக்க மாட்டாங்க. அவங்களுடைய தந்தை, தாய் பணக்காரரா இருந்திருக்க மாட்டாங்க. இவரு வந்து நல்ல பணக்காரரா ஆயிருந்திருப்பார். நல்லா உழைச்சிருப்பார். அப்ப அவர் என்ன சொல்வாரு? நான் சம்பாரிச்சேன், நான் தேடினது, என் உழைப்புல வந்தது என்று சொல்வார். உங்களை மாதிரி உழைப்பு போடுற மக்கள் வந்து ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்கிறாங்க. ஏன் அவங்க உங்களை மாதிரி செல்வந்தர் ஆகல? ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் 16 மணி நேரம் வந்து மூட்டை தூக்குற ஒருத்தரை விட அதிக உழைப்பு நீங்க போட்டுட்டீங்க. அவ்வளவு நேரம் கல் உடைக்கிறவரை விட அதிகமான உழைப்பு நீங்க போட்டுட்டீங்க. இல்லையே. அப்ப உங்களோட உழைப்பு மட்டும்தான் காரணமா நீங்க வந்து பணக்காரர் ஆனதுக்கு அப்படின்னா, எல்லாரும் உழைப்பு போடுறாங்க. ஆனா யார் பணக்காரங்க ஆகணும் அப்படிங்கறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிச்சு. சிலருக்கு அல்லாஹ் கொஞ்சமா கொடுக்குறாங்க, சிலருக்கு அல்லாஹ் நிறைய கொடுக்குறாங்க, சிலருக்கு இன்னும் நிறைய கொடுக்குறாங்க, இன்னும் சிலருக்கு மிக மிக அதிகமா கொடுக்குறாங்க. அப்போ யார் செல்வந்தர் ஆகிறது, யாருக்கிட்ட எவ்வளவு வசதி வர்றது அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிவு செய்யறான். ஆமா, நிச்சயமா நம்ம உழைக்கணும். ஆனால் அதே மாதிரியான உழைக்கக்கூடியவங்க நம்மை விட பலரும் இருக்கிறாங்க. நம்மை தாண்டி உழைக்கக்கூடியவங்களும் இருக்கிறாங்க. ஆனா அவங்கள வறுமையில இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. நடுத்தர குடும்பமா இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. உங்களுக்கு அவங்களுக்கு வசதி இல்லை. இன்னும் சிறு கூர்ந்து கவனிச்சா தெரியும். உங்க அளவுக்கு உழைப்பு போடாத, உங்களோட குறைவான உழைப்பு போடக்கூடியவங்க உங்களை விட அதிகமான செல்வம் உடையவங்களாகவும் இருப்பாங்க. அப்ப என்ன தெரியுது? செல்வம் அப்படிங்கிறது நம்முடைய முயற்சியினால் மட்டும் வருவதல்ல. செல்வம் வேணும்னா முயற்சி செய்யணும், பணம் வேணும்னா முயற்சி செய்யணும். ஆனா அந்த செல்வம், பணம், நம்முடைய ரிஸ்க் என்று வரக்கூடியது எதுவுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முடிவு செய்யறது. நம்மளோட உழைப்பு மட்டுமேல அங்க முடிவு செய்வது அல்ல. அப்படின்னா நிறைய உழைப்பு போட எல்லாருமே பணக்காரராயிருக்கும். அப்படி நடக்கலைங்கிறது நம்மளை சுத்தி பார்த்தாலே நமக்கு தெரியும். அந்த மாதிரிதான் இந்த கல்வி அப்படிங்கிறது. இன்றைக்கு வந்து நான் தேடி படிச்சேன், ஏன் முயற்சி என்று சொல்லி பொதுவாக மனிதர்கள் நினைச்சுக்கிறாங்க. கல்விங்கிறது செல்வத்தை போல மனிதர்கள் முயற்சி செய்ய வேண்டிய ஒரு விஷயம்தான். ஆனா கவனிச்சு பார்த்தா தெரியும். சிலருக்கு வந்து ஞாபக சக்தி குறைவா இருக்கும். அவங்க கூடுதல் முயற்சி செய்யணும். சிலருக்கு ஞாபக சக்தி நல்ல வலுவா இருக்கும். மத்தவங்க 20 தடவை அல்லது 100 தடவை படிச்சு மனப்பாடம் பண்றத இவங்க 4 தடவை 5 தடவை படிச்சாலும் மனப்பாடம். இன்னும் சிலருடைய ஞாபக சக்தி அபாரமா இருக்கும். ஒரு தடவை கேட்டா அதுக்கு பிறகு அவங்க மறக்கவே மாட்டாங்க. வார்த்தைக்கு வார்த்தைக்கு எடுத்துக்கு எடுத்து அப்படியே அவங்க எடுத்து சொல்லிடுவாங்க. இது வந்து மனிதனுடைய முயற்சியில மட்டுமே வருதா அப்படின்னா இல்ல. மனிதன் முயற்சி செய்ய வேண்டியது மனிதன் மீது கடமை. ஆனால் அந்த மனிதனுக்கு எவ்வளவு கல்வியை கொடுப்பது என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் முடிவு செய்யறான். மனிதன் முயற்சி செய்ய வேண்டியது மனிதனுக்கு கடமை. அந்த மனிதனுக்கு எவ்வளவு செல்வத்தை கொடுப்பது என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் முடிவு செய்யறாங்க. அதே போல மனிதன் முயற்சி செய்ய வேண்டியது கடமை. அந்த முயற்சிக்கு எவ்வளவு கல்வியை கொடுக்க வேண்டியது என்பதையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தான் முடிவு செய்யறான். அப்ப கல்விங்கிறது அடிப்படையில அல்லாஹ் தரக்கூடிய ஒரு நிஅமத். அல்லாஹ் யாருக்கு தர்றாங்களோ அவங்க அதிக கல்வி உடையவங்களாக ஆகிவிடுகின்றார்கள். அவங்க முயற்சி செய்யணும் தான். ஆனா ஒரே மாதிரியான முயற்சி செய்யக்கூடிய அந்த மாணவர்களிலேயே ஒருத்தர் சீக்கிரம் அதை படிச்சிடுறார், இன்னொருத்தர் வெகு நேரம் எடுத்த பிறகுதான் அதை படிக்க முடியும். ஒருத்தர் சீக்கிரமே விளங்கி விடுகிறார், ஒருத்தருக்கு 10 தடவை விளக்க வேண்டி இருக்குது. ஒருத்தர் சீக்கிரமே மனப்பாடம் பண்ணிடுறாரு, இன்னொருத்தருக்கு
10 தடவை 20 தடவை 50 தடவைன்னு சொன்னாலும் மனப்பாடம் ஆகுவது இல்லை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய அந்த தேர்ந்தெடுத்து கொடுக்கக்கூடிய அருட்கொடைகள்ல ஃபதுல்ல ஒண்ணுதான் கல்வி. மலக்குகள் சிறப்பான அறிவு உடையவர்கள். ஆனா மலக்குகளுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு கற்றுக் கொடுத்தாங்களோ அதுதான் கல்வி. இது மலக்குகளுக்கு மட்டுமே இல்லை, எல்லா மனிதருக்கும் அதுதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் எவ்வளவு கற்றுக் கொடுத்தாங்களோ அது ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய கல்வி. இன்றைக்கும் அப்படித்தான். அப்ப கல்வியை வச்சு பெருமைப்படுறதுன்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. பணத்தை வச்சு பெருமைப்படுறது, கல்வியை வச்சு பெருமைப்படுறது, இது மாதிரி பெருமை வரும்போதெல்லாம் அல்லது பெருமை அடிப்போரை பார்க்கும் போதெல்லாம் நமக்கு ஞாபகம் வர வேண்டியது என்ன? கல்வியோ செல்வமோ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எவ்வளவு கொடுக்குறாங்களோ அதுதான். நம்ம முயற்சி செய்யணும். முயற்சிக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நிச்சயமா கூலி கொடுப்பாங்க. ஆனால் எவ்வளவு செல்வம், எவ்வளவு கல்வி என்பது அல்லாஹ்வுடைய முடிவுல தான் இருக்கு. அதே போலதான் அதிகாரங்கிறது. அல்லாஹ் நாடினவங்களுக்கு அதிகாரத்தை கொடுக்குறாங்க, நாடே அதிகாரத்தை எடுத்துடுறாங்க. அப்போ கல்வியோ செல்வமோ அதிகாரமோ எந்த விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ் எவ்வளவு நாடுறாங்களோ அவ்வளவுதான். அது அல்லாஹ்வுடைய நாட்டத்தின் அடிப்படையில தான் அது நமக்கு வரும். அல்லாஹ்வுடைய கருணையின் அடிப்படையில் தான் வரும். அப்போ நம்முடைய செல்வத்தை கொண்டு நம்ம கர்வம் கொள்ளக்கூடாது, பெருமை அடித்துக் கொள்ளக்கூடாது. அதே போல கல்வியை கொண்டு நாம கர்வம் கொள்ளக்கூடாது, பெருமை அடித்துக் கொள்ளக்கூடாது. அது உடல் வலிமையாக இருந்தாலும் சரிதான், அதிகாரமாக இருந்தாலும் சரிதான். எதை கொண்டும் அங்கே கர்வம் கொள்வதற்கு, பெருமை அடித்துக் கொள்வதற்கு ஒண்ணுமே கிடையாது. ஏனென்றால் அல்லாஹ் நாடி வந்த விஷயங்கள் அவை. நீங்க எவ்வளவுதான் முயற்சி செஞ்சாலும் அல்லாஹ் நாடினாதான் அது வரும். இந்த சம்பவத்திலிருந்து நாம கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான பாடங்கள்ல ஒரு முக்கியமான பாடம் பணி. மலக்குகள் தங்களுக்கு தெரியவில்லை அப்படிங்கிற போது என்னென்ன விஷயம்லாம் சொல்றாங்க பாருங்க. சுப்ஹானக, அல்லாஹ் குறைபாடுகள் இல்லாதவங்க, பரிசுத்தமானவங்க. அப்படின்னு என்ன அர்த்தம்? நாங்க குறைபாடு உடையவங்க, நாங்க அந்த மாதிரி பரிசுத்தம் எல்லாம் கிடையாது, நாங்க குறைபாடு உடையவங்க அப்படிங்கறத ஒத்துக்கிறாங்க. அதை திக்ராக அழகா வெளிப்படுத்துறாங்க. அடுத்தது இன்னும் நேரடியா சொல்லிடுறாங்க, லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனா, நீங்க என்ன கற்றுக் கொடுத்தீங்களோ அதை தவிர வேற இல்மு எங்களுக்கு கிடையாது என்று சொல்லும் போது அங்க தங்களுக்கு தெரியலங்கிறதையும் ஒத்துக்கிறாங்க. இன்னொன்னு, கல்விங்கிறது அல்லாஹ் கொடுக்கறதுனால வர்றதுதான். அது அல்லாஹ் நமக்கு கொடுக்கிற ரிஸ்கினுடைய ஒரு பகுதி அப்படிங்கிறத அவங்க தெளிவாக உணர்ந்து அதை முன்வைக்கிறாங்க. அதை எப்படி முடிக்கிறாங்க? இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம், அல்லாஹ்வை புகழ்ந்து அல்லாஹ்வுடைய பெயர்களை சொல்லி அவங்க முடிக்கிறாங்க. இன்னக அன்தல் அலீமுல் ஹகீம், நிச்சயமாக நீங்க தான் அல் அலீம் அல் ஹகீம், நிச்சயமா நீங்க தான் எல்லா குற்றனுடைய அந்த கல்வி உடையவங்க, நீங்க தான் அல் ஹகீம், நீங்க எல்லா ஞானம் உடையவங்க. மலக்குகள் கிட்ட இந்த பணிவு இருந்தது. யார்கிட்ட அந்த பணிவு இல்ல? இப்லீஸ் கிட்ட அந்த பணிவு இல்ல. பணிவு இல்லங்கிறப்ப அங்க என்ன ஆனது? அதுதான் நம்ம அடுத்து வரக்கூடிய வகுப்புல இன்ஷா அல்லாஹ் பார்க்க இருக்கிறோம். அப்ப இன்றைக்கு பார்த்ததுல இருந்து நாம தெரிந்து கொண்டது என்ன அப்படின்னா, 2வது சூரா 30வது ஆயத், 31வது ஆயத், 32வது ஆயத், 3 ஆயத்துகள் நம்ம பார்த்திருக்கிறோம். அதுல 30வது ஆயத்துடைய பெரும்பகுதியோட விளக்கத்தை முன்னாடியே பார்த்துட்டோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகள்ட்ட இன்னி ஜாஇலுன் ஃபில் அர்தி கலீஃபா, பூமியில நான் கலீஃபா அமைக்கப் போகிறேன் என்று சொன்னபோது, மனிதனுக்கிட்ட இந்த பலகீனங்கள்லாம் இருக்கும்போது கலீஃபா இருப்பதற்கு அவங்க தகுதியானவங்களா தெரியலையே. ஆனா நீங்க அவங்கள கலீஃபாவாக ஆக்க இருக்கிறீங்களே. அப்போ மனிதனுடைய தன்மைகளை நாங்க சரியா முழுமையா விளங்கிக்கல போல தெரியுது. எந்த அந்த ஞானம் என்ன? அல்லாஹ்வுடைய முடிவுகள் எல்லாமே ஞானம் மிக்கதுதான். அப்போ இந்த முடிவில் பின்னணியில உள்ள மனிதனை கலீஃபா ஆக்குறதன் பின்னணியில் உள்ள அந்த ஞானம் என்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக கேட்கிறேன். ஏன்னா மலக்கோட புரிதல் என்னவா இருந்துச்சு? ஒழுங்கா இபாதத் செய்யறவன் தான் கலீஃபாவா இருக்கிறதுக்கு தகுதியானவங்க. அதை ஏற்கனவே மலக்குகள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். அப்ப அந்த தகுதி மலக்குகளுக்கு இருக்குத்தான். ஆனா மனிதர்கள் கிட்ட அந்த இஹ்தியார், தேர்ந்தெடுக்கும் தன்மை, அந்த சாய்ஸ் அப்படிங்கிற வர்றப்போ மனிதர் எல்லா நேரத்திலும் அல்லாஹ் இபாதத் செய்ய போறது, எல்லா நேரத்திலும் சரியானதை நல்லதை செய்ய போறது இல்லை. அப்போ மனிதர்களிருந்து தவறுகள், பாவங்கள், கெட்டவைகள் வெளிப்படும். சில நேரம் குஃபுரு கூட வெளிப்படும். அப்படி இருக்கும்போது மனித சமூகம்ங்கிறது எப்படி கலீஃபாவாக அமையும் என்பது எங்களுக்கு புரியலையே அப்படிங்கிறது அவங்களுடைய கேள்வி. அந்த கேள்விக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படி பதில் கொடுத்தாங்க? மிக சுருக்கமாக, இன்னி அலமு மா லா தஅலமூன், நிச்சயமா நீங்க அறியாதவற்றை நான் அறிந்தவர் என்று அல்லாஹ் சொல்லிடுறாங்க. விரிவான ஒரு பதில் கொடுக்கல. ஆனா விரிவான பதில் வருது. எப்படி வருது? வார்த்தைகளால வரல, ஒரு செயலாக அது வருது. அல்லாஹ் அங்க பிராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன் ஒண்ணு காமிக்கிறாங்க. மனிதர் எந்த வகையில சிறந்தவர், கலீஃபாவா இருப்பதற்கு மனிதர் எந்த வகையில் தகுதியானவர் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா காண்பிக்கிறாங்க. அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குகளுக்கு காண்பித்ததுல முதல் பகுதி இது. முதல் பகுதி இது. எதுல இருந்து?
இந்த 30வது ஆயத்திலிருந்து 34வது ஆயத்து வரைக்கும் உள்ளது பிராக்டிகல் டெமான்ஸ்ட்ரேஷனுடைய ஃபர்ஸ்ட் பார்ட். செகண்ட் பார்ட் என்ன? ஷைத்தான் மனிதர்களை தடுமாற செய்து, மனிதர்கள் தடுமாறிய பிறகு மனிதர்கள் என்ன விதமா ரியாக்ஷன் கொடுத்தாங்க, இது செகண்ட். மனிதர்கள் ஹலிஃபா இருக்கிறதுக்கு எப்படி தகுதியானவங்க என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செயல்முறை ரீதியாக மலக்குகளுக்கு கற்றுக் கொடுக்கின்றார்கள். மலக்குடைய கேள்விக்கு செயல்முறை ரீதியான பதில் வரும். நம்ம பரீட்சை எல்லாம் பார்ப்போம் இல்லையா? தியரி எக்ஸாம், பிராக்டிகல் எக்ஸாம் இருக்கும். தியரி எக்ஸாம் மனப்பாடம் பண்ணிட்டு வந்து எழுதிரும். விஷயத்தை தெரிஞ்சா போதும், எழுதிடலாம். ஆனா பிராக்டிகல் எக்ஸாம்ங்கிறது என்ன? அதை செய்ய தெரியும். இப்போ மனிதர் ஹலிஃபா இருக்கிறதுக்கு எப்படி தகுதியானவங்க என்று வரும்பொழுது ஹலிஃபாவாக இருத்தல்ங்கிறது செயல். அப்ப மனிதர் அதுக்கு தகுதியானவங்க என்பதை செயல் ரீதியாக காண்பிக்கும் போது இன்னும் தெளிவாக புரியும். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஆசிரியராக இருந்து இங்க கற்றுக் கொடுக்குறாங்க. எப்படி கற்றுக் கொடுக்குறாங்க? ஆசிரியர் சில விஷயங்களை சொல்லி புரிய வைப்பாங்க, சில விஷயங்களை செயல் ரீதியாக புரிய வைப்பாங்க. இங்க ஒரு பிராக்டிக்கல் டெமான்ஸ்ட்ரேஷன், பிராக்டிக்கல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா புரிய வைக்கிறாங்க, செயல் ரீதியா புரிய வைக்கிறாங்க. இதுவும் கற்றுக் கொடுத்தவருடைய வழிமுறைகள். ஒரு கேள்வி கேட்கிறாங்க அப்படின்னா அந்த கேள்விக்கு வார்த்தைகளால் பதில் சொல்லுங்கிறது கற்றுக் கொடுத்தோடைய ஒரு வழிமுறை. அப்படி இல்லாம அதை செயல்களால் கற்றுக் கொடுப்பது என்பது கற்றுக் கொடுத்தலுடைய இன்னொரு வழிமுறை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மலக்குடைய இந்த கேள்விக்கு வார்த்தைகளால் கற்றுக் கொடுக்காம அங்கே செயல் ரீதியாக கற்றுக் கொடுக்கிறாங்க. அல்லாஹ் என்ன செய்யறாங்க? ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுக்குறாங்க. மலக்குகளுக்கு தெரியுமான்னு கேட்கிறாங்க. மலக்குகளுக்கு இந்த இது தெரியல அப்படிங்கிறத மலக்குகள் உணர்றாங்க. அப்ப ஆதம் தங்களை விட கூடுதல் கல்வி உடையவரா என்று மலக்குகள் பார்க்கிறாங்க. ஆம், ஆதம் அவங்களை விட கூடுதல் கல்வி உடையவர் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கே நடைமுறை ரீதியாக நிரூபித்து காண்பிக்கிறார்கள். அது அடுத்த ஆயத்துல வருது. அதே போல ஜின் உடைய தந்தையான, ஜின்களுடைய தலைவனான அந்த இப்லீஸும் அங்கே இருக்கிறான். அவனுக்கும் உள்ள தடுமாற்றங்கள் இருக்கு. ஆதம் அலைஹிஸ்ஸலாமை தான் ஆதிக்கம் செலுத்தி விடலாம் என்று அவன் முடிவு செய்து அவன் தனக்குத்தானே பேசிக்கிட்டது முந்தைய வகுப்புல நம்ம பார்த்தோம், ஹதீஸ்ல வந்தது நம்ம பார்த்தோம். அந்த இப்லீஸுக்குமே இதுல பாடம் இருக்குது. அந்த பாடங்கள் என்னென்ன அப்படிங்கிறத அடுத்து வரக்கூடிய வகுப்புகள்ல குர்ஆனுடைய இந்த ஆயத்துகளின் அடிப்படையில் நம்ம பார்ப்போம். தொடர்ந்து இணைந்திருங்கள், தொடர்ந்து கற்றுக்கொண்டு இருங்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த கல்வியும் கல்வி அடிப்படையிலான அமலையும் செய்வதற்குரிய, அந்த கல்வியை பெற்றுக்கொள்வதற்குரிய கல்வி அடிப்படையிலான அமலை செய்வதற்குரிய தௌஃபீக்கை எனக்கும் உங்களுக்கும் தர வேண்டும், நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்து இன்றைய இந்த வகுப்பை நிறைவு செய்கின்றேன். ஜஸாக்குமுல்லாஹ் ஹைரா. سبحانك اللهم وبحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. اللهم صل وسلم على نبينا وعلى آله وصحبه أجمعين. الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.